ட்ரம்ப் வந்து பொய்யர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு நாட்டோட ஜனாதிபதியை இந்த நாட்டோட பிரதமர் வந்து அது மாதிரி சொன்னார். இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு எந்த அளவுக்கு அது பாதிக்கும்? ராகுல் காந்தி என்னன்னு பேசலாம் சார். ராகுல் காந்தி இது மொத்தம் பேசியிருக்காரு, எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்காரு. சரண்டர் மோடின்னு சொன்னார். மோடி சரண்டர் ஆயிட்டாரா? அவர் டிபேட்டே சரண்டர் மோடி என்ற பேரில் தான் தலைப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ மோடி வந்து பாகிஸ்தானுக்கு அடிபணிஞ்சிட்டாரா? இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவர் அமெரிக்காவை வந்து நாடலை, அவங்க தைரியமாக தன்னிச்சையாக செயல் புரிஞ்சாங்க. சரி, தன்னிச்சையாக செயல் புரிஞ்சாங்க. நிக்சனை ஏன் போய் இந்திரா காந்தி சந்திச்சாங்க? போருக்கு சில மாதங்கள் முன்னாடி கடிதம் ஏன் எழுதினார்கள் இந்திரா காந்தி நிக்சனுக்கு? சரி, அதெல்லாம் போட்டோம். போர் முடிஞ்சது 72 சிம்லா அக்கார்டு பூட்டோ சைன் பண்ண வந்தப்போ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரீநெகோஷியேட் பண்ணியிருக்கலாமே. பாகிஸ்தானுக்கு 80% தண்ணியும் இந்தியாவுக்கு 20% தண்ணியும் இனிமேல் ஆகாது, நான் இனிமேல் உங்களுக்கு 50%, எனக்கு 50%, இல்லை எனக்கு 60%, உனக்கு 40% சொல்லியிருக்கலாமே. ஏன் இந்திரா காந்தி அதை செய்யவில்லை? போர் முடியல, ஆமா நானும் ஒத்துக்கிறேன். போருக்கு வந்து கமா தான் போட்டிருக்காங்க, ஃபுல் ஸ்டாப் போடல. ஆனா பாகிஸ்தானின் போர் புரியும் தன்மையை செயலிழக்க செய்திருக்கிறோமா இல்லையா? அகமதாபாத் குண்டுவெடிப்பு, சங்கட் மோச்சன் கோவிலில் தாக்குதல், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ் பெங்களூரில் தாக்குதல், ஹைதராபாத்தில் 2 முறை மெக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, லும்பினி பார்க் குண்டுவெடிப்பு, டெல்லியில் 2 முறை குண்டுவெடிப்புகள், ஜெய்ப்பூரில் குண்டுவெடிப்பு. இதெல்லாம் யார் பீரியட்ல நடந்தது? ப. சிதம்பரம் அவர்களின் சில கூற்று, சொன்ன சில தகவல்கள், தரவில்லாமல் சொன்ன அவர் கருத்து. என்ன கருத்து? இந்தியாவில் இருந்து இருப்பவர்களே காஷ்மீரிகளே இந்த தாக்குதலை நடத்தி இருந்தால் அப்படின்றால் அப்பனா என்ன சொல்ல வர்றார்? இந்திய காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் என்றார்? இல்ல இந்திய முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்றா? இல்ல இந்தியாவிலேயே தீவிரவாதம் ஏற்படுகிறது என்றா? இங்கு இருக்கும் சிறுபான்மையரான முஸ்லிம்களை எப்படி சித்திரீகரிக்க இவர் முன்னெடுக்கிறார்? உலகத்துக்கே தெரிந்த உண்மை. அந்த ஒரு எல்லா உண்மையும் புறந்தள்ளி எந்த ஆதாரத்துடன் ப. சிதம்பரம் அவர்கள், அதுவும் முன்னாள் பாதுகாப்பு, அதாவது உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் பெரிய பொருளாதார மேதை என்று சொல்லிக் கொள்ளும் ப. சிதம்பரம் அவர்கள் இந்த கூற்றை முன்வைத்தார்? எந்த தரவு இருந்தது அவரிடம்? இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள் யூரோப். ஆல்ரெடி ரஷ்யா மீது 21,000 22,000 தடைகள் விதித்துள்ளார்கள், பொருளாதார தடைகள். அது இதுவரைக்கும் ரஷ்யா மேல எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தல. இப்போ இவங்க விதிக்க போற இன்னொரு 500-600 தடைகளால் எந்த தாக்கமாவது ஏற்பட போகிறதா? இந்த 2 நாடுகளையும் எதிர்த்து கொண்டு யூரோப்பால் இருக்க முடியுமா? இந்தியாவை மிரட்டியோ உருட்டியோ அடிபணிய வைப்பதற்கு இது 47 இந்தியா அல்ல. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பாதுகாப்புத்துறை நிபுணரான திரு நிரஞ்சன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். ஜெயின் வணக்கம் சார். இப்போது நேற்று நாடாளுமன்றத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் ரிலேட்டபிளாக நிறைய டிஸ்கஷன்லாம் வந்து போச்சு. ஒரு பக்கம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து பேச, இன்னொரு பக்கம் அதற்கு வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பதில் சொல்ல, அந்த டிஸ்கஷனே வந்து ரொம்ப சூடு பிடிக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனாக தான் நடந்தது. பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே இருந்தாலும் ஒரு 3000 மணி நேரம் விசாரணை செஞ்சுட்டு தான் ஆப்ரேஷன் சிந்தூருக்குள்ளே நாங்கள் வந்து இறங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க. ட்ரம்ப் வந்து ஒரு பொய்யர் அப்படின்ட்டு மோடி சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா? அன்னைக்கு இந்திரா காந்திக்கு இருந்த ஒரு தைரியம் இன்னைக்கு ஏன் மோடிக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தார். லிட்டரலாக அது ரிலேட்டபிளாக பாஜகவிலேருந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதில் வந்து இன்னும் சரியாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் இருக்குது. எப்படி பாஜகலேருந்து பதில் வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரதமர் வந்து அதுக்கு திட்டவட்டமாக பதில் அளித்திருந்தார். ட்ரம்ப் வந்து பொய்யர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு நாட்டோட ஜனாதிபதியை இந்த நாட்டோட பிரதமர் வந்து அது மாதிரி சொன்னால் இரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு எந்த அளவுக்கு அது பாதிக்கும்? ஏன் அப்புறம் ராகுல் காந்தி அப்படி பேசணும்? ராகுல் காந்தி என்னன்னு பேசலாம் சார். ராகுல் காந்தி இது மொத்தம் பேசியிருக்காரு, எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்காரு. சரண்டர் மோடின்னு சொன்னார். மோடி சரண்டர் ஆயிட்டாரா? அவர் டிபேட்டே சரண்டர் மோடி என்ற பேரில் தான் தலைப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணார். இப்போ மோடி வந்து பாகிஸ்தானுக்கு அடிபணிஞ்சிட்டாரா? இவர் சொன்னார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அவர் அமெரிக்காவை வந்து நாடலை, அவங்க தைரியமாக தன்னிச்சையாக செயல் புரிஞ்சாங்க அப்படின்னு. சரி, தன்னிச்சையாக செயல் புரிஞ்சாங்க. நிக்சனை ஏன் போய் இந்திரா காந்தி சந்திச்சாங்க? போருக்கு சில மாதங்கள் முன்னாடி கடிதம் ஏன் எழுதினார்கள் இந்திரா காந்தி நிக்சனுக்கு?
சரி, அதெல்லாம் போட்டோம். போர் முடிஞ்சது 72 ஷிம்லா அக்கார்டு பூட்டோ சைன் பண்ண வந்தப்போ நீங்கள் போர் கைதிகளை பிணை கைதிகளை வச்சுக்கிட்டு நீங்கள் நெகோஷியேட் பண்ண முடியாது. அதாவது எனக்கு காஷ்மீரை கொடு, அது கொடு, இது கொடுன்னு சொல்லியிருக்க முடியாது. அந்த இதை நான் ஏற்றுக்கிறேன், அந்த கூற்றை ஏற்றுக்கிறேன். அப்படி ஏற்றுக்கிட்டா கூட இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரீநெகோஷியேட் பண்ணியிருக்கலாமே. பாகிஸ்தானுக்கு 80% தண்ணியும் இந்தியாவுக்கு 20% தண்ணியும் இனிமேல் ஆகாது, இனிமேல் உங்களுக்கு 50%, எனக்கு 50%, இல்லை எனக்கு 60%, உனக்கு 40% சொல்லியிருக்கலாமே. ஏன் இந்திரா காந்தி அதை செய்யவில்லை? சரி, அது விடுங்க. ஹாஜிபீர் பாஸ் மற்றும் நேற்று இது பிரதமரே கேட்டிருக்காரு, ஹாஜிபீர் பாஸ் மற்றும் பல்வேறு பகுதிகள் இந்தியா கைவசப்படுத்தப்பட்ட பகுதிகள் 71 போரில் திரும்பி ஏன் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்டது? சரி, இந்திரா காந்தி அவங்க எதெல்லாம் போர்க்களத்தில் வென்றோமோ அதெல்லாம் ராஜாங்க ரீதியில் நாம் பேசிக்கொண்ட போது, 2 நாட்டு தலைவர்கள் பேசிக்கொண்ட போது, ஒரு போர் முடிவு ஒப்பந்தம் எட்டும் போது அதையெல்லாம் நாம் தொலைத்தோம். வரலாறு நமக்கு கொடுக்கும் பாடம் தானே இது. அது இல்லைன்னு சொல்ல போறீங்களா நீங்க? இல்ல சைனா கிட்ட நேரு அவர்கள் எடுத்துக்கொண்ட அணுகுமுறை, டிபேட்டை சைனா கைப்பற்றிய போது அவர்களுக்கு அரிசி அனுப்பியது இந்தியா. எந்த டிபேட்டை நாம் காப்பாற்றுவோம் என்றோமோ அந்த டிபேட்டை சைனா கைப்பற்றிய போது சைனாவுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை அனுப்பியது இந்தியா. அது நாம் செய்து தவறல்லவா? விமானப்படையை டிபேட் சைனா மீது 62 போரில் நம் விமானப்படை சைனாவோட விமானப்படையோட மிக வலிமையான விமானப்படை இன்றும் கூட அன்று இருந்தபோது நாம் ஏன் விமானப்படையை உபயோகிக்கவில்லை? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியினர் ஏன் பாஜக ஒரு கருணை உள்ளத்தோட அணுகுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அமித்ஷா கேட்டிருந்தாரு. அந்த கருணை உள்ளம் தான் நான் கேட்கிறேன். சைனா டோக்லாம்ல இந்திய ராணுவத்தை நேரே சந்தித்து கொண்டிருந்த தருவாயில் இது நேற்று கேட்கப்பட்ட கேள்வி, மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்வி. திரு ஜெய்சங்கர் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் கேட்ட கேள்வி, டோக்லாமில் இந்திய ராணுவம் சைனா ராணுவமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு இருக்கும் தருவாயில் யார் இரவு உணவு உண்பதற்கு சைனா தூதரக அதிகாரிகளுடன் சென்றார்? ராகுல் காந்தி அல்லவா, இன்றைய எதிர்கட்சி தலைவர், அன்று காங்கிரஸ் எம்பி. போகலையா அவரு? அதே மாதிரி 2008 ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது யார் பெய்ஜிங்க்கு போயிட்டு சைனா கூட கையெழுத்திட்டது ஒப்பந்தத்தில்? அது ராகுல் காந்தி இல்லையா? இது வரைக்கும் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஏன் 5 விமானங்கள் விழுந்து விட்டனன்னு சொல்றாங்க. சரி, 5 விமானம் விழுந்த அவரோட கூற்று நான் கரெக்டு, சரி, ஆமா விழுந்துருச்சுன்னு எடுத்துக்கிறேன். எங்க விழுந்தது? இந்திய பகுதிக்குள் விழுந்ததா? இல்லை பாகிஸ்தான் விழுந்தால் பாகிஸ்தான் நேரத்துக்கு படம் பிடிச்சி காட்டியிருப்பான் இல்லை? சரி, 5 விமானம் விழுந்தா அது என்ன ஆள் இல்லாத போன விமானங்களா? பைலட்டுகள் இருந்துதானே அந்த விமானங்கள் அதை இயக்கியிருப்பாங்க, அந்த விமானங்களை, அந்த போர் விமானங்களை. ஸோ அந்த விமானங்களில் இருந்த பைலட்டுகள் என்ன ஆனார்கள்? காக்கா தூக்கிட்டு போச்சா? இல்லை மாயமாயிட்டாங்களா? அவர்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். இல்லை, ஒன்று உயிருடனும் பாகிஸ்தானிடம் பிடிபட்டு இருக்கணும், இல்லை இந்திய மண்ணுக்குள்ளேயே அவர்கள் லேண்ட் ஆகிருக்கணும், எஜெக்ட் ஆகி, அதாவது பிளேனை விட்டு வெளியே எஜெக்ட் ஆகி அவர்கள் பேராஷூட் மூலம் இந்தியாவிலேயே இறங்கி இருக்கணும், தரையிறங்கி இருக்க வேண்டும். அவர்கள் பிளேன் நொறுங்கி இருந்தால் கூட கீழே விழுந்து ஏதோ ஒரு பைலட்டுக்காவது ஏதோ ஒரு உயிர் சேதமோ அடியோ ஏதோ ஒன்று பட்டிருக்க வேண்டும். இந்தியாவில் இதெல்லாம் மறைக்க முடியுமா? உங்களுக்கு தெரிஞ்சு மறைக்க முடியுமா இந்த விஷயத்த? அப்ப எந்த விதத்தில், எந்த ஆதாரத்தை அவர் முகாந்தரமாக கொண்டு இந்த குற்றச்சாட்டுகளை அரசாங்கத்தின் மீது வைக்கிறார்? இந்த குற்றச்சாட்டு வெறும் அரசாங்கத்தின் மீது அல்ல, இந்திய விமானப்படையின் மீது. மோடி அவர்கள்ட்ட தான் ஒரு கேள்வியா கேட்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். விமானப்படையின் மீது மோடி அவர்களுக்கிட்ட கேட்கும் கேள்வி, இந்தியா இதுவரை அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசோ பிரதமர் அலுவலகமோ இல்லை இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவரோ அவரின் அலுவலகமோ இல்லை முப்படை தளபதிகளோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சகமோ யாராவது இதுவரைக்கும் நாங்கள் இத்தனை விமானங்களை தொலைத்தோம் என்று அறிவித்துள்ளார்களா? இந்தியாவில் மறைக்கக்கூடிய விஷயங்களா இதெல்லாம்? முடியாது சார். இந்தியாவில் இருக்க மீடியாவுக்கு நேரத்துக்கு கேள்வி கேட்டு வாட்டி எடுத்துட்டு இருப்பாங்க. இல்லை, சைனா மீடியாவில் கசிந்த விஷயங்களை அதை முகாந்தரமாக கொண்டு பேசுவது அழகு சேர்க்குமா இந்த எதிர்கட்சிக்கு? எந்த எதிர்கட்சி ஆனாலும் அது சரியா? சரி, ஒரு இந்த போரில் நாம் எத்தனை இழந்தோம் என்பது முக்கியமா, குறிக்கோளை அடைந்தோம் என்பது முக்கியமா? நீங்க சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குறிக்கோளை அடைந்தோமா இல்லையா? அதான் என்ன போர் முடியல அப்படிங்கிற ஒரு சூசகமான பதில சொல்லியிருக்காங்க. போர் முடியல, ஆமா, நானும் ஒத்துக்கிறேன். போருக்கு கமா தான் போட்டிருக்காங்க, ஃபுல் ஸ்டாப் போடல. ஆனா பாகிஸ்தானின் போர் புரியும் தன்மையை செயலிழக்க செய்திருக்கிறோமா இல்லையா? அதுக்கு திட்டவட்டமான பதில் கொடுக்க முடியுமா இல்லையா? அதே நேரத்துல தாக்குதல் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதே நம்ம ஒத்துக்கணும்ல. இதுவரைக்கும் நடந்த தாக்குதலுக்கான அவர்களுக்கு கிடைத்த பதிலடியானது, அதாவது துரிதமாக இருந்தது, துல்லியமாக இருந்தது,
பயங்கரமாக இருந்தது. பாகிஸ்தான் விமானப்படை முழுவதுமாக செயலிழக்கும் வண்ணம் அந்த தாக்குதல் இருந்தது. பாகிஸ்தான் இன்று ஏவுகணைகளை செலுத்தவோ அல்லது அணு ஆயுதம் தாங்கிய விமானங்களை செலுத்தவோ அவர்களிடம் இன்று இருப்பு இல்லை. அவர்கள் விமான தளங்களின் பணிபுரியும் தன்மை செயலிழந்திருக்கிறது. இதை நீங்க மறுக்க போவீங்களா? அப்ப பாகிஸ்தான் நேர்முகமான இந்தியாவுடன் நடத்தக்கூடிய அணு ஆயுத யுத்தம் என்பது வெறும் ஒரு பிம்பமாகவே இருக்க போகிறது. ஒரு போலி பிம்பம் என்பது உலகத்துக்கு தெரிவித்து விட்டோம். பாகிஸ்தான் இனி அணு ஆயுத நாடு என்று இந்தியாவை அச்சுறுத்தும் அந்த ஒரு திட்டத்தை முறியடித்து விட்டோம். இனிமேல் பாகிஸ்தான் நாங்கள் அணு ஆயுதத்தை கையில் எடுப்போம் என்று பேசிக்கொண்டு இருக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக உலகத்துக்கு நாம் பறைசாற்றி உள்ளோம். இதுல எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு மாற்று கருத்து உள்ளதா? இல்ல. ஸோ அதிலிருந்தே நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, பாகிஸ்தானின் போர் புரியும் தன்மை வெகு அதிகமாக குறைந்துள்ளது. அவர்கள் இன்னொரு முறை இது மாதிரியான தாக்குதல் ஏற்பட்டால் என்ன நடக்கும் என்று திட்டவட்டமாக அதையும் நாம் தெரிவித்துள்ளோம். அது இனிமேல் நான் ஸ்டேட் ஆக்டர், ஸ்டேட் ஆக்டர், அதாவது பாகிஸ்தான் ராணுவமோ ராணுவத்தால் தூண்டப்பட்ட தீவிரவாதிகளோ யார் இந்தியாவுக்குள் இந்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்தினாலும் அது பாகிஸ்தான் அரசு செய்த தாக்குதலாகத்தான் கருதப்படும் என்பதை பிரதமர் அந்த கோடை கிழித்துள்ளாரா இல்லையா? இப்போ பாகிஸ்தான் அப்போ பரிதாபத்திற்கு உண்டான நிலைமையில இருக்காங்களா இந்திய ராணுவத்துக்கிட்ட? அவங்க பரிதாபமா இருந்தா என்ன, மொத்தமா அழிஞ்சா எனக்கு என்ன சார்? அது எதிர்கட்சிகள் வந்து ஏன் கருணை காட்டுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மோடி. ஆமா, கருணை காட்டுறதுக்கான காரணம் ப. சிதம்பரம் அவர்களின் சில கூற்று, சில தகவல்கள், தரவில்லாமல் சொன்ன அவர் கருத்து. என்ன கருத்து? இந்தியாவில் இருந்து இருப்பவர்களே காஷ்மீரிகளே இந்த தாக்குதலை நடத்தி இருந்தால் அப்படின்றால் அப்பனா என்ன சொல்ல வர்றார்? இந்திய காஷ்மீரிகள் தீவிரவாதிகள் என்றா, இல்ல இந்திய முஸ்லிம்கள் தீவிரவாதிகள் என்றா, இல்ல இந்தியாவிலேயே தீவிரவாதம் ஏற்படுகிறது என்றா? இங்க இருக்கும் சிறுபான்மையரான முஸ்லிம்களை எப்படி சித்திரீகரிக்க இவர் முன்னெடுக்கிறார்? உலகம் அறிந்த உண்மை, இது பாகிஸ்தானில் வந்தவர்கள் தான் இதை செய்தார்கள் என்று பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாத அமைப்பான டிஆர்எஃப் ஒற்றுக்கொண்டது. டிஆர்எஃப் லஷ்கர்-இ தொய்பாவோட ஒரு பிரிவென்று, அதன் கிளை அமைப்பென்று எல்லோருக்கும் தெரியும். உலகத்துக்கே தெரிந்த உண்மை. அந்த ஒரு எல்லா உண்மையும் புறந்தள்ளி எந்த ஆதாரத்துடன் ப. சிதம்பரம் அவர்கள், அதுவும் முன்னாள் பாதுகாப்பு, அதாவது உள்துறை அமைச்சரும் நிதி அமைச்சரும் பெரிய பொருளாதார மேதை என்று சொல்லிக் கொள்ளும் ப. சிதம்பரம் அவர்கள் இந்த கூற்றை முன்வைத்தார்? எந்த தரவு இருந்தது அவரிடம்? அப்பொழுது பாகிஸ்தான் இதற்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லும் வகையில் தான் அவர் பேச்சிருந்தது. காரணம் என்னவென்றால், இது இந்தியாவில் இருந்தே காஷ்மீரிகளாகவே நடந்திருக்கக்கூடும், இல்லை இந்தியர்களால் யாரால் நடந்திருக்கும். காஷ்மீரிகள் இந்தியர்கள் தானே. காஷ்மீர் தனியாகவும் இந்தியாவை தனியாகவும் பார்க்க போறீங்களா நீங்க? ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப காஷ்மீரிகளை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது இந்தியர்களை கொன்றார்கள் என்ற சித்திரிப்பது தானே. அப்படி என்றால் உள்நாட்டிலே ஒரு கலவரத்தை உண்டாக்கும் ஒரு விதமான ஒரு பேச்சு தானே அது. அந்த சிந்தூர் ஆபரேஷன் அந்த நடப்பதற்கு முன்னால் அந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த வண்ணமே, அது நடந்த போதே அதன் மைய கருத்து இல்ல, அதோட குறிக்கோள் என்ன? இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே ஒரு பிரச்சனை இந்தியாவுக்குள் ஏற்பட வேண்டும், பிரிவினை ஏற்பட வேண்டும், அமளி ஏற்பட வேண்டும், கலவரங்கள் ஏற்பட வேண்டும், உயிர் சேதங்கள் இதால் ஏற்பட வேண்டும். இதுதானே பாகிஸ்தான் எதிர்பார்த்தது. அது நடந்ததா? நடக்கல. அது நடக்காத வண்ணம் இருக்கும்போது இப்போ இவர் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், இந்நாள் பாராளுமன்ற எம்பி திரு ப. சிதம்பரம் அவர்கள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு பேச்சை அவர் பேசலாம்? அது எந்த விதத்தில் சரி? அதுவும் முன்னாள் உள்துறை மந்திரியாக இருந்தவர், அவர் இதை பேசுவது வியப்பாக இருக்கா இல்லையா? அப்போ யூ ஆர் கிவிங் a clean sheet to பாகிஸ்தான். அப்போ பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள் நுழைந்தது இல்லையா, இல்ல இந்தியாவில் தாக்குதல் நடத்தது இல்லையா? மும்பை 26/11 வந்து RSS செய்த சதின்னு சொல்லிட்டு உங்க காலத்துல புக் இஷ்யூ பண்ணீங்க. இந்து தீவிரவாதம்னு ஒன்று சொன்னீங்க. அந்த கட்டமைப்பு இன்று அந்த உடைந்து விட்டது. அது ஒரு போலி பிம்பம் என்று உலகமே அறிந்து கொண்ட உண்மை. அன்னைக்கு இருந்த அமெரிக்க தூதரக அதிகாரி முல்ஃபோர்ட், நினைக்கிறேன் அம்பாசிடர் முல்ஃபோர்ட், அவரிடம் ராகுல் காந்தி கூறியது இந்தியாவில் பெரிய அச்சுறுத்தல் இந்து தீவிரவாதம் தான் என்று. அப்படி ஒரு தீவிரவாதம் இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வச்சிருக்காங்களா சார் குண்டு? இது வரைக்கும் யாராவது வச்சிருக்காங்களா? இவங்க கட்டமைச்சாங்க இல்ல அந்த காலத்துல. ஒரு டெக்கரேட்டட் ஆர்மி ஆபீசரான ஸ்ரீகாந்த் புரோஹித்தை தீவிரவாதி என்று முத்திரை குத்தப்பட்டு அவர் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டார் என்று அவரை கைது செய்து டார்ச்சர் செய்தது எந்த அரசாங்கத்தின்
பீரியட்ல? ஆரிஃப் கஸ்மானின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாதி, உலகம் அறிந்த தீவிரவாதி, யுஎன்ஆல் டிசிக்னேட் செய்யப்பட்ட தீவிரவாதி, யுஎன்ஆல் அறிவிக்கப்பட்ட தீவிரவாதி, யுஎஸ்ஆல் அறிவிக்கப்பட்ட தீவிரவாதி ஆரிஃப் கஸ்மானி. அந்த நம்ம ட்ரெயின் பாம் பிளாஸ்ட், பாகிஸ்தானுக்கு சம்ஜோதா எக்ஸ்பிரஸ் பாம் பிளாஸ்ட்ல அவன் தான் இன்வால்வ்டுன்னு சொல்லிட்டு உலகமே சொன்னப்போ இல்லை இது இந்து தீவிரவாதம்னு சொல்லிட்டு சுவாமி அசிமானந்தை கைது செய்து அந்த மொத்த விஷயத்தையுமே திசை திருப்ப முயற்சிகள் எடுத்தது யார்? ப. சிதம்பரம் அவர் உள்துறை அமைச்சராக இருந்த போது இல்லையா? இந்தியாவில் நடந்த பல்வேறு தீவிரவாத செயல்கள் யார் ஆட்சியில் இருந்த காலத்தில் நடந்தன? அகமதாபாத் குண்டுவெடிப்பு, சங்கட் மோச்சன் கோவிலில் தாக்குதல், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்சஸ் பெங்களூரில் தாக்குதல், ஹைதராபாத்தில் 2 முறை மக்கா மஸ்ஜித் குண்டுவெடிப்பு, லும்பினி பார்க் குண்டுவெடிப்பு, டெல்லியில் 2 முறை குண்டுவெடிப்புகள், ஜெய்ப்பூரில் குண்டுவெடிப்பு. இதெல்லாம் யார் பீரியட்ல நடந்தது? கடைசியில மும்பை தாக்குதல், பெஸ்ட் பேக்கரி 2008ல நடந்தது. 2008. அதுக்கப்புறம் பெஸ்ட் பேக்கரி. இதெல்லாம் யார் பீரியட் நடந்தது? அமித்ஷா பீரியட்னு சொல்ல போறீங்களா? காங்கிரஸ் பீரியட்ல தானே. அவங்க புல்வாமான்னு சொல்லுவாங்க. புல்வாமா சொல்லலாம். புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம். காங்கிரஸ் என்ன பதிலடி கொடுத்தார்கள் அது சொல்ல முடியுமா? அவங்க புல்வாமா பண்ணும்போது பாலாகோட் பண்ணோம், அவங்க உரி பண்ணா நம்ம திருப்பி பதிலடி கொடுத்தோம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமாக. ஒவ்வொரு கட்டமாக நாம் பாகிஸ்தானை அடிக்கும் தன்மையானது மாறிக்கொண்டு வருகிறது. முதல்ல ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடிச்சோம், அதுக்கப்புறம் விமானம் மூலம் போயிட்டு சில கேம்புகளை அடிச்சோம், இப்போ பரவலா பாகிஸ்தான் முழுக்க அடிச்சோம். நாம் பழிவாங்கும் தன்மையோட, இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு பாடம் புகட்டும் தன்மையானது பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கத்தின் கீழ். மன்மோகன் சிங் அரசாங்கத்தின் கீழ் என்ன செய்தோம்? நத்திங் இஸ் டூயிங் சம்திங் அப்படின்று அமைதி காத்தோம். உண்மையா இல்லையா? தீவிரவாதம் செய்த பாகிஸ்தானும் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியாவும் நாம் இருவரும் ஒன்றுதான் என்று அறிவித்தது திரு மன்மோகன் சிங். மறுக்க போகிறீர்களா? இல்லை வேறு கருத்துண்டா உங்களிடம்? சரி, அது போனா போட்டோம். பலூச்சிஸ்தானில் தீவிரவாத செயல்கள் நடப்பதில் இந்தியாவுக்கு எவ்விதமான பங்கும் இல்லை என்று தன்னிச்சையாக நாம் அறிக்கை கொடுக்க வேண்டிய தேவை என்ன? அப்படி சொல்ல நேரிட்டால் அப்போ நம்ம இருக்கோம்னு சொல்லி அர்த்தம் பாகிஸ்தான் சொன்னதாகவும் நம்ம இல்லைன்னு சொன்னதாகவும் தானே அர்த்தம். இது மாதிரியான பல்வேறு சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் பல்வேறு சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியதும் பாகிஸ்தானுக்கு பாடம் புகுட்டாமல் நிறுத்தியதும் எந்த அரசாங்கத்தின் காலகட்டத்தில்? இந்தியாவில் திருட்டு நோட்டுகள் அதிகமாக புழக்கத்தில் இருந்தது எந்த காலகட்டத்தில்? இந்தியாவில் எல்லா திசையில் இருந்தும் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து இந்தியாவில் அச்சுறுத்தல் கொடுத்தது எந்த காலகட்டத்தில்? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது அடுத்த ஒரு பார்வையா இருக்கு. அது ரிலேட்டபிளா இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது யூரோப்பியன் யூனியனும் சில நாடுகள் என்ன சொல்லுறாங்கன்னா, இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால், குறிப்பிட்டு இந்தியா, சைனா, பிரேசில், இந்த 3 நாடுகள் எண்ணெய் வாங்குவதால் இந்த போர் நீடிக்கிறது என்று வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். இந்தியா மீது பொருளாதார தடைகள் விதிக்கப் போகிறார்கள் என்று சொல்கிறார்கள் யூரோப். ஆல்ரெடி ரஷ்யா மீது 21,000 22,000 தடைகள் விதித்துள்ளார்கள், பொருளாதார தடைகள். அது இதுவரைக்கும் ரஷ்யா மேல எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. இப்போ இவங்க விதிக்க போகிற இன்னொரு 500-600 தடைகளால் எந்த தாக்கமாவது ஏற்பட போகிறதா? சரி, உலகத்திலேயே மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங், அதாவது உற்பத்தி திறன் கொண்ட நாடு சைனா. உலகத்திலேயே மிகப்பெரிய சர்வீஸ் செக்டார், ஐடி, சாஃப்ட்வேர் இது கொண்ட நாடு இந்தியா. இந்த 2 நாடுகளையும் புறக்கணித்து விட்டு இந்த 2 நாடுகளையும் எதிர்த்து கொண்டு யூரோப்பால் இருக்க முடியுமா? சரி, நம்ம எண்ணெய் வாங்கல, சரி நான் யூரோப்புக்கு எண்ணெய் நம்ம கொடுக்காவிட்டாலும் அவர்களால் டீல் செய்ய முடியும், அவர்களால் வாழ முடியும், அவர்களால் மற்ற நாடுகளுடன் இருந்து எண்ணெய் வாங்க முடியும், ஏன் யுஎஸ்ஏவுடன் இருந்தே அவர்கள் வாங்க முடியும் என்றால், நாம் சுத்திகரித்த எண்ணெயை வாங்குவதற்கு ஆல்ரெடி தென்கிழக்கு ஆசியாவில் இருக்க நாடுகளும் நமது ஆப்பிரிக்க நாடுகளும் தயாராக உள்ளது. டீசலும் ஜெட் ஃபியூவலும் தாங்க நம்ம வித்துட்டு இருந்தோம் யூரோப்புக்கு. நீ வாங்காட்டி அவங்க வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதால யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு பாதிப்பு, எங்களுக்கு இல்ல. நீங்க பிளட் ஆயில்னு சொல்றீங்க, நாங்க அதை சுத்திகரிச்சு உங்களுக்கு அனுப்புனா பிளட் ஆயில். நீங்களா வாங்கினா ரஷ்யா கிட்ட இருந்து கேஸ் வாங்கினா அது என்ன கேஸா? வெறும் கேஸா? தென் ஆக்சிஜனா மாறிடுமா? இது என்ன? இது ஒரு குதர்க்கமான ஹிப்போக்ரட்டிக்கல் டாக் அப்படின்னுவாங்க இங்கிலீஷ்ல. அது மாதிரி இல்ல. எப்படி இந்த ஒரு நாக்கு எப்படி வேணாலும் பெறலும் அப்படின்ட்டு யூரோப்பியர்களுக்கு தங்களுக்கு சாதகமாக எது இருக்கிறதோ அது அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், பாதகமாக இருப்பதை மற்ற நாடுகள் தலையில் கட்டுவார்களா? அட்லாண்டிக்கில் இருந்து வந்த நாடுகள் உலகத்தை ஆண்ட காலம் முடிந்து விட்டது. இந்திய பெருங்கடல் தான் இனிமேல் உலகத்தின் வரலாற்றையும் பூகோளத்தையும் வர்த்தகத்தையும் பாதுகாப்பையும் நிச்சயிக்க போகிறது. எந்த நாடு விரைவில் புரிந்து கொள்கிறதோ அது அவர்களுக்கு நல்லது. புரிந்து கொள்ளாத நாடு அதால் பட வேண்டிய அவஸ்தைகளை பட்டே தீரும். ஏன்னா உலகத்தில் யார் நீங்க பண்ற அது இந்த கிராஷ் ஆகட்டும், இல்லை இந்த லைட் ஆகட்டும், இது எங்க பண்ணாலும் வாங்கறதுக்கு தன்மையுடைய நாடு எந்த நாடு இருக்கோ, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி
அது பேர். நீங்க பண்ற 500 பொருளை வாங்குறதுக்கு 300 பொருளை வாங்குறதுக்கு இங்க தான் மார்க்கெட் இருக்கு. இந்த மார்க்கெட்டை பகைச்சிக்கிட்டு உங்களால வாழ்ந்துட முடியுமா? இங்க தான் உலகத்தின் பெரிய மிடில் கிளாஸ் இருக்கு. நீங்க வாழ்ந்துட முடியுமா? இன்னைக்கும் யூரோப்புக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ட்ரேட் டிஃபரன்ஸ், அதாவது யூரோப் இறக்குமதி செய்வது $250 பில்லியன், ஏற்றுமதி செய்வது $600 பில்லியன் சைனாவில் இருந்து. சைனாவுக்கு சாதகமாக $350 பில்லியன் அதிகமாக இருக்கிறது. சைனா வந்து யூரோப்புக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வரதோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்ல பார்த்தோம்னா அப்போ சைனாக்கு சாதகமாக தானே இருக்கு. சைனா கிட்ட போய் மன்றாடி இருக்காங்க, எப்படியாவது யுக்ரைன் போற நிறுத்தத்துக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. சைனா ஏன் நிறுத்தத்துக்கு எடுத்துட்டு வருவான்? யூரோப் இன்னைக்கு இருக்கும் நிலைமையில் அவர்கள் அமெரிக்காவிடம் அடிபணிய வேண்டியதாக இருக்கிறது. ரஷ்யாவிடம் ஒன்றும் அவர்கள் செய்யும் எந்த ஒரு முயற்சியும் செல்லாது, அது கை கொடுக்கவில்லை. இந்தியாவை மிரட்டியோ உருட்டியோ அடிபணிய வைப்பதற்கு இது 47 இந்தியா அல்ல. நம்மை சுரண்டியவர்களே நமக்கு சாதகமாக இன்று ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்டில் கையெழுத்திட்டார்கள். நான் சொல்றது யூகே, நம்மளை சுரண்டவங்க ஒரு காலத்துல. மற்ற யூரோப்பிய நாடுகள் சொல்லவே தேவையில்லை. ஸோ அவர்களுக்கு என்ன வழி இருக்கிறது அதை யோசிச்சு பாருங்க. ஸோ அவங்களுக்கு வழி இல்லை. இனி வளரும் வல்லரசான இந்தியா, சைனா போன்ற நாடுக்கும், இன்னும் எண்ணெய் உற்பத்தியில் வலிமை கொண்ட நாடான ரஷ்யாவுக்கும், பொருளாதார ரீதியில் டாலரை உலக கரன்சியாக வைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்காவுக்கும் யூரோப் தலையாட்டி பொம்மைகளாக செயல்பட வேண்டிய காலம் இது. அவர்களுக்கு வேற, இதை விட்டால் வேற வழி இல்லை. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ஜெயின், நன்றி.